நம்ம இப்போ பட்டர்ஃப்ளை பண்ண போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி மடிச்சுக்கோங்க. இது வந்து சிமெட்ரிக் டிராயிங் வரைய போகிறோம். சிமெட்ரிக்னா ஒரு சைடு வரைஞ்சிங்கன்னா போதும், இன்னொரு சைடு அதை அப்படியே கட் பண்ணிங்கன்னா இன்னொரு சைடு சேமாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து வரைய போகிறோம். இந்த பக்கம் வந்து வரையணும். எந்த சைடு வரையக்கூடாது, இந்த பக்கம் வரையக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும். ஸோ இந்த எண்டில் தான் வரைய போகிறோம். இதே நம்ம ஆரிகேமி ஷீட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபோல்டட் சைடில் இப்போ பட்டர்ஃப்ளை வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பட்டர்ஃப்ளையை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறோம். இப்போ கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணதை இப்போ ஒரு சைடில் நீங்கள் வரைஞ்சாலே போதும். வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா இது சிமெட்ரிக்னால அடுத்த சைடில் வரும். இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு குட்டி பட்டர்ஃப்ளையை வேறு கலரில் செய்யலாம். இது வேறு கலர் எடுத்துக்கோங்க, லைட் கலரு. அதை வந்து இது மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஈக்குவல் ஹாஃபாக மடிச்சுட்டு இப்போ கட் பண்ணிடணும். கரெக்ட் லைன் மேலே கரெக்டாக கட் பண்ணணும். இதில் இந்த பட்டர்ஃப்ளை வந்து வரைஞ்சிக்கோங்க. சூப்பர். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ வரைஞ்சதை கட் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக பட்டர்ஃப்ளை வந்துடுச்சு. வரைஞ்ச இடத்துல வச்சுட்டு இந்த சென்டர் லைனில் அப்படியே கம் போடணும். இந்த மாதிரி கம் வந்து சென்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க, மேலே இருந்து கீழே வரைக்கும். இப்போ இதை எடுத்து பார்த்துக்கோங்க, இது மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ இப்படி ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி சென்டரில் மடிச்சுக்கோங்க. ரெண்டு சைட்லேயும் புக் மாதிரி மடிச்சுக்கோங்க. நம்ம பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. எங்கே கையில் எடுத்து பார்க்கலாமா? உங்களுக்கு சூப்பரான பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு.